ஆத்ம நமஸ்தே. நான் உங்கள் வித்யா பேசுறேங்க. நாம ஏப்ரல் மாதத்தோட மேஷ ராசிக்கு என்ன பலன்கள் தாங்க இங்க பார்க்க போறோம். டைரக்டா விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்னும் போது நீங்க கொஞ்சம் எல்லாத்துக்கும் அதிக முயற்சி எடுத்தா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். முக்கியமா பினான்சியல்லா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல, அதாவது ரிஷப வீட்டுல ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்காரு. அப்போ உங்களுக்கு வேலையில எந்த பெரிய தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, வேலை போறதுக்கான அமைப்பே சூழ்நிலை எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பா உங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று நல்ல நிலைமையில இருக்கிறாரு. அதனால உங்களுடைய வருமானம் தடைப்படாது. ஆனா என்னன்னா, 12ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கு. அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தால, ஏற்கனவே அங்க சனி இருக்கிறாரு. அடுத்ததா உங்க ராசியில் உச்சமடையும் சூரியனும், உங்களுக்கு யோகாதிபதியான சூரியனும் அந்த இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி புதனும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாருன்றனால உங்களுக்கு நைட் டைம்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாவே தான் இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. நிறைய பேருக்கு பயணங்கள் அதிகமா மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நைட் டைம்ல கொஞ்சம் வேலைகள் அதிகமா இழுத்து போட்டு செய்ய வேண்டிய கட்டாயமும் ஏற்படும். அதனால நைட்ல தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ உங்க வேலையை அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கமிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேமிலியில எப்படி இருக்கும்? ஃபேமிலி எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஃபேமிலியில ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. பெருசா பிரச்சனைன்னு சொல்லிக்கிறதுக்குன்னு இல்லை. என்ன ஒண்ணுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கன்ஃபியூஸ்ட் பிளான்ஸ், நீங்க ஒரு பிளான் போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு பிளானுக்கு போகும். ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு, அங்க புதன் இருக்கு, சூரியன் இருக்குன்னும் போது அப்ப உங்க புத்தி வேலை செய்யாதுன்னு தான் சொல்லணும். உங்களோட யோகாதிபதி சூரியனும் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரொம்பவே நல்ல பாசிட்டிவ் சைனா இருக்கு. முயற்சிகள் எடுங்க. நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதற்கான முயற்சிகள் எடுங்க. தொடர்ந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருங்க. உங்களுக்கு ஏப்ரல் 15க்கு அப்புறம் ஓரளவுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். அதாவது என்னன்னா, உங்களோட யோகாதிபதி சூரியன் உங்க வீட்டுக்கு வந்து உச்சம் அடைகிறாரு. அப்போ உங்க வீட்டுல அந்த சூரியன் உச்சம் அடையும் போது ஏப்ரல் 14ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது, நல்ல எனர்ஜி கிடைக்குது. அதாவது ஒரு பெரிய அந்தஸ்துள்ள பதவியில உள்ள கௌரவ பதவியில இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் நமக்கு எந்த அளவுக்கு கிடைச்சா எவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டோ, அதே மாதிரிதான் சூரியன் உங்க ராசிக்குள்ள நுழைஞ்ச உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் புதுசா எந்த மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்திக்க வேணாம். ஏன்னா உங்களோட பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம். முக்கியமா நீங்க வேலையில நீங்க இன்டர்னலா நீங்க ஏதாவது ட்ரை பண்றீங்க, இன்டர்னலா நீங்க ப்ராஜெக்ட் மாத்த ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். இதே நீங்க வேற ஜாபுக்கே போகணும், இல்ல வேற ஃபீல்டு மாத்தணும்னா அதற்கான டைம் பீரியட் இது இல்லை. ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால இந்த காலகட்டத்தை நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இன்டர்னல் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் கவனக்குறைவு அதிகமாவே ஏற்படும். உங்களுக்கு டெஸ்டிங் டைமா தான் இருக்கும். இது சோதனை காலமா தான் இருக்கும். யாரை நம்புறது, யாரை நம்ப வேணாம் அப்படின்றதும் இருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. நிறைய விஷயத்த நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டு கத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு புத்தி கொஞ்சமாவது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் மறைவுல இருக்கிறாருன்னும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு வில் பவர் குறைஞ்சிடும். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைஞ்சிரும். அதனாலதான் நான் நிறைய பேர் கூட நீங்க பழகுங்க, பேசுங்க, அவங்களுடைய கைட்லைன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா நீங்க தனியா நீங்க வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அளவுக்கு திறமையும் பக்குவமும் அந்த வேக துடிப்பும் உங்ககிட்ட இருக்குதுதான். ஆனா இந்த காலகட்டம்ன்றது 7.5 சனியும் தொடங்கிடுச்சு. 7.5 சனி எப்ப தொடங்குச்சோ அப்போதுல இருந்தே உங்களுக்கு ஒரு அலைச்சலும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு நிம்மதி இல்லாத மாதிரி, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் இல்லாத மாதிரிதான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே கொஞ்சம், அதுவும் ஈவினிங் 6க்கு அப்புறம் தான் கொஞ்சம் அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஈவினிங் 6க்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. முக்கியமா உங்க ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க. 7.5 சனி தொடங்கிடுச்சு. அதனால கொஞ்சம் காலில் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால வெளியே அவுட் சைட் ஃபுட்டை எடுத்துக்காதீங்க. சூரியன் செவ்வாய் எல்லாம் மறைவு ஸ்தானத்துல இருக்குதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு
உடல் பலவீனமா இருக்கும். நீங்க சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவீங்க. ஆனா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும். தூங்கவும் முடியாது, ரெஸ்ட் எடுக்கவும் முடியாதுன்ற மாதிரிதான் இருக்கு. சரி, மேரேஜுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, புதுசா நீங்க எதுவும் தேடி இது பண்ண வேண்டாம். இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து எப்படின்னா தடங்கள் ஏற்பட்டு தான் நடைபெறும். ஏற்கனவே நீங்க பார்த்ததே வந்து கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சிருப்பாங்க, பாஸ் பட்டன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஏதோ கூப்பிடுறாங்க, இப்ப கூப்பிடுறாங்க, அப்ப கூப்பிடுறவங்கன்னு சொல்லி சொல்லி நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவங்கள ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இன்னும் ஏதாவது பெட்டரா வருதான்னு பாக்குற மாதிரியான அமைப்புக்குள்ள இருக்கு. அதனால நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேணாம். ஏற்கனவே இருக்குதுன்னா அதை அப்படியே நீங்க பார்த்துட்டு இருங்க. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் சரி, ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இல்லை. பெருசா புதுசா எதுவும் பிரச்சனைகளே வரவிடாம பாத்துக்கோங்க. அதை தவிர்த்துக்குனாலே போதும், உங்களுக்கு ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க, குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க முருகர் வழிபாடு பண்ணுங்க. முருகர் வழிபாடு பண்ணிட்டு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதம் 50% தான் சொல்ல முடியும். ட்ரீட்மெண்ட்னால பேபி நிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு 50% தான் சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ நீங்க அதனால ஆன்மீக வழிபாடை எங்கேயும் விட வேணாம், ஆன்மீக வழிபாடை கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் வைஸ் எவ்வளவு நல்லா இருந்தாலுமே சரி, 12ஆம் இடத்துல 4 கிரக கூட்டணிகள் இருக்கிறதுனால மெடிக்கல் செலவும் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிப்புக்கான செலவுகளும் அதிகமா ஏற்படும். நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா அப்ப அதற்கான செலவும் வரும். அப்போ உங்க ஃபேமிலியில யாருக்குன்னா வந்து மெடிக்கல் செலவுன்றதும் ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா நீங்க குடுக்கல் வாங்கலன்றதுல அந்த சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலை அமைப்பும் இருக்குது. ஸோ உங்க பணத்தை நீங்க பத்திரமா கையாளுங்க. யார் கேட்டாலும் உடனே கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு திரும்ப பணம் வரலேன்ற அந்த கவலையை ஏற்படுத்திக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதம் உங்களுக்கு சுமாரா தான் இருக்குது. கரெக்டா நீங்க பிளான் பண்ணுங்க. ஃபேமிலி விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஃபேமிலி விஷயத்துல நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்னன்னா இந்த மாதத்துல பெருசா எந்த டெசிஷனும் எடுக்க வேணாம். என்ன இருக்குதோ கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிடுங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் ஏதாவது நீங்க எடுத்துதான் ஆகணும்ன்ற கட்டாயம் இருக்குன்னா கண்டிப்பா உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க புது முயற்சிகளை தொடங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேஷ ராசினர் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.